ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பண்ணியிருக்க ஒரு பைப்பை நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 15 12க்கு 16 12 18 அந்த இடத்துலாம் யூஸ் பண்ணிக்காதீங்க, பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் நீங்கள் 18 யூஸ் பண்ணிக்கலாம், சப் ஊஃபர் நீங்கள் 12 யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பக்காவாக ஆடியோ குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ், பொருளாச்சி எல்லாம் சப்போர்ட் இருக்குது. கூட வந்து ஆப்டிக்கல், கோஎக்ஸ், HDMI, ARC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் ஆக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 18 யூஸ் பண்ணிக்கலாம், சப் ஊஃபர் நீங்கள் 12 யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், நம்ம வந்து அகர்லிக் பண்ண போட்டிருக்கோம், ஷைனிங் பிளாக். இங்கே வந்து நம்ம வந்து டார்க் மேட் ட்ரைவ் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆடியோ ஆம்போட ஃப்ரண்ட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீட்டு போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து நம்ம நைட்டு எடுத்துருக்கேன். ஸோ நைட்டு வந்து ஃப்ளாஷ் போட்டு எடுத்துகிட்டு ஸோ நேரில் பார்க்க ஆம்ப் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது சப்போர்ட் கண்ட்ரோல், இது நம்முடைய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், இது பேஸு ட்ரிபிள், சென்டர் வால்யூம், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, இந்த மாஸ்டர் போட்டிருக்கோம், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் நிறைய போட்டிருக்கோம், சைட்ரு போட்டிருக்கோம். இது எப்படின்னா இந்த யூஎஸ்பி ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களோட USB ஆக்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த ஆக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஆப்டிக்கல், கோஎக்ஸ், HDMI, ARC எல்லாம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இதை. நெக்ஸ்ட்டு வாங்க ஆம்போடைய இன்டீரியர் லுக் பார்க்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்முடைய பவர் ஆம்ப் சப்பு தான் நான் வந்து 500 அந்த காம்போவில் போட்டிருக்கேன். இது வந்து பிரிட்ஜ் மோனோ போடுது. சப்போட பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய 5 சேனலுக்கு தான் நான் வந்து 402 950 அந்த ஐஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த போர்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸும் குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ஃபேன் இங்கே யூஸ் பண்ணல, இந்த யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு ஹீட் ரெடியூஸ் ஆகும் நமக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஆம்பில் வந்து ஆப்டிக்கல், கோஎக்ஸ், HDMI 3 இந்த ஆம்பில் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து டால்பி சப்போர்ட் பண்ணுவங்களுக்கு, டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுவங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய 6 சேனல் கெயின் அந்த போட்டிருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவிட்சிங் கம்மியாக வரக்கூடாது, சுவிட்சிங் போர்டு போட்டிருக்கோம். ஏன்னா வந்து சுவிட்ச் போடுறப்ப வந்து கம்மியாக வர சான்ஸ் இருக்குது. சுவிட்சிங் போர்டு போடுறப்ப அந்த கம்மியாக வராது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய பக்கவுண்ட் இந்த வந்து நம்மளுடைய டீகோடுக்காக பக்கவுண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சரௌண்டிங் போர்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய BT போர்டு. நான் வந்து ஹை கெயின் பிட்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டில் கெயின் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்முடைய சப்பு வசந்தா கிராண்ட் சப் போர்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்முடைய சப்பு வந்து 12 ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்காக நான் வந்து 4 கெப்பாசிட்டி போட்டிருப்பேன். ஸோ நான் சப்போட பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து வைன்மேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 to 10 amps தான் போட்டிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர், குவாலிட்டிஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ஆம்போட இன்டீரியர் பாருங்கள். வயரிங் ரொம்ப நீட்டாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆம்பத்துக்கு என்ன அப்படி ஹம்மிங் வராது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடியோட குவாலிட்டி ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆம்போடைய சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இது பார்க்கலாம். நீங்கள் ஆம்பில் எந்த ஒரு எக்ஸ்ட்ராய்ஸ் இருக்காது, எந்த ஒரு இஸ்னாய்ஸ் இருக்காது, சவுண்ட் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். நம்மகிட்ட ஆம்பளத்தை எல்லா கஸ்டமருக்கும் தெரியும், பாலாடிஸ்லாம் வந்து எந்த ஒரு ஹம்மிங்ஸ் இருக்காது, சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஓகே, நான் வந்து ஆம்பில் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், கேட்டுப்பாங்க நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்பாங்க, அப்போ தான் ஓரளவு எஃபெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட் லெஃப்ட் போட்டு போட்டு காட்டுறேன், கேட்டுப்பாங்க நீங்கள். ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வந்து சரௌண்ட் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க நீங்கள். ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வந்து சென்டர் மட்டும் போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க.